Daily. Taste the Daily. கௌதமும் இலக்கியாவும் அவங்களுடைய புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேருமே அவங்களுடைய வேலைக்காக தேடி அலைகிறாங்க. கௌதம் எங்கே வந்திருக்காரோ அங்கே அவருக்கு தேவையான ஷூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதனால் அவருடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வருது. இன்னொரு பக்கம் இலக்கியா டீச்சர் வேலை கேட்டு போன இடத்துல டீச்சர் வேலை எங்கேயுமே வேகன்சி இல்லை அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அந்த ஸ்கூலில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆயம்மா வேலையே பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்கூல் பிரின்சிபால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த வேலையவே பண்ணலாம் அப்படின்னு இலக்கியா ஒரு முடிவெடுக்கிறாங்க. நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஷூரிட்டிக்காக யாரையாவது கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போதைக்கு நம்ம ஸ்கூல்ல டீச்சர் வேலை எதுவும் வேகன்சி இல்லையே மேடம். அந்த ஆயா வேலைக்கு நானே வரேன் மேடம். வாட்? ரொம்ப யோசிக்காம இந்த ஆயா வேலையை எனக்கு போட்டு கொடுங்க மேடம். கௌதம் நல்லபடியாக பிளான் பண்ணி ஷூரிட்டி கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறமா நமக்கான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஷூரிட்டி சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு. இதனால் கௌதம் ரொம்பவே குழம்பி போகிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டில் பைரவி என்ன கேட்குறாங்கன்னா, அஞ்சலி கிட்ட நீ கரெக்டாக என்ன போக சொன்ன நேரம் பார்த்து கௌதமை கொலை பண்ண வந்தவன் அந்த டீமில் இருந்தானே, அப்போ அவனுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு அஞ்சலியை போட்டு சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க பைரவி. இன்னொரு பக்கம் ஸ்கூலில் குழந்தைங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க இலக்கியா. அவங்கள பார்த்த 2 பேரு அவங்க இலக்கியா மாதிரி இருக்காங்கல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரி கௌதம், என்னால ஷூரிட்டி கையெழுத்து போட முடியாது கௌதம். நீ என்ன எஸ்எஸ்கேவை பார்க்க அனுப்புனப்போ அந்த கொலைகாரன் கூட உனக்கும் பழக்கம் இருக்கா? அது இலக்கிய மாதிரி தெரியுது இல்ல? இத்தனை நாளா அஞ்சலி எதுக்காக ஆசைப்பட்டு அந்த வீட்டில் காத்துட்டு இருந்தாங்களோ அந்த உண்மை எல்லாருக்குமே தெரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இலக்கியாவும் கௌதமும் அவங்க வாங்கிட்டு வந்த புது மொபைல்லேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருந்துகிட்டே கால் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இலக்கியாவோட காதல் தன்னை எல்லாமுமா இருக்கிற மாதிரி நினைக்க வைக்குது அப்படின்னு கௌதமும் சந்தோஷத்தில் இருக்காரு. இன்னொரு பக்கம் அஞ்சலி அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறத அவங்களோட ஃபேமிலியில் எல்லாரும் பார்க்க ஒரு கட்டத்தில் கார்த்திக்கு தெரிய வருது அஞ்சலி உண்மையா கர்ப்பமா இல்லை அப்படின்னு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஜானகி சும்மா இருப்பாங்களா? சும்மா லெஃப்ட் ரைட் காட்டுறாங்க அஞ்சலிக்கு. என்னோட குடும்ப வாரிசை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அஞ்சலியை 4 காட்டு காட்டி நல்லா திட்டுறாங்க. இலக்கியா, உள்ளூர்ல இருந்துகிட்டு இத்தனை நாள் கண்ணாம்பூச்சி காட்டிட்டு இருக்கியா? அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இன்னைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் வைக்கிறேன் வேட்ட. என் பொண்ணை நிம்மதி இல்லாம பண்ணிக்கிட்டு இருந்தல்ல, நீ எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு சந்தோஷப்பட்டா இதே ஊர்ல டேரா போட்டிருக்கியா? என் பொண்ணு உன்னை விட மாட்டாடி. போ, பின்னாடியே வந்து உன்னை கண்டுபிடிக்கிறேன் பாரு. ஓ, இவ இங்கதான் தங்கியிருக்காளா? இரு, அஞ்சலி கிட்ட சொல்றேன். ஹலோ, என்னம்மா, என்னாச்சு? ஏய், இலக்கியா வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன்டி. சூப்பர் சூப்பர்மா. வீடோட அட்ரஸ் தெரியுமா? தெரு பேரு ஐயோ பரவாயில்ல, அந்த இடத்தோட லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணு, நானே பாத்துக்கிறேன். சரி. நீ அவளை என்ன செய்ய போற? செய்யும் போது உனக்கே தெரியும். சரி, நீ என்னவோ பண்ணு. ஆனா இனிமே இலக்கியாவும் கௌதமும் உனக்கு தொந்தரவா இருக்க கூடாது. அதுதான் எனக்கு வேணும். அம்மா, அததான் செய்ய போறேன். சரி சரி, அங்கிருந்து அவ கண்ணுல பற்றாத. முதல்ல அங்கிருந்து கிளம்பு.
லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணிட்டு கிளம்பு. சரி. ம். லொகேஷன் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.